திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 609, அதிகாரம் மடியின்மை. ஒரு ஜென் துறவியை பார்க்க ஏழை இளைஞன் ஒருவன் வந்தார். குருவே, நான் பெரும் ஏழை. என்னிடம் என் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. நான் நல்ல வசதியுடன் வாழ ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். இளைஞனை ஏறிட்டு பார்த்த துறவி சற்று யோசித்தார். பிறகு அந்த இளைஞனிடம், நான் 5000 ரூபாய் தருகிறேன், உன் கைகளை வெட்டி என்னிடம் கொடு என்றார். அதை கேட்ட இளைஞன், 5000 ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான். அப்படியானால் நான் உனக்கு 15000 ரூபாய் தருகிறேன், உன் கால்களை கொடு என்றார் துறவி. அதற்கும் அந்த இளைஞன் ஒப்புக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் 50000 தருகிறேன், உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார் துறவி. அதற்கும் அந்த இளைஞன் முடியாது என்றான். இறுதியாக, உனக்கு 20 லட்சம் வேண்டுமென்றாலும் தருகிறேன், உன் உயிரை கொடு என்றார் துறவி. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்கள் சொல்வதை என்னால் செய்ய முடியாது. என் உடலிலிருந்து ஒன்றை கூட நான் தரமாட்டேன் என்றான் அந்த இளைஞன். அதற்கு துறவி அந்த இளைஞனிடம், உன்னிடம் உன் உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும்? மேலும் உன் உடல் உறுப்புகளை கடவுள் நன்றாக படைத்திருப்பதால் உன் மீதும் உன் உழைப்பின் மீதும் நம்பிக்கை கொள். ஓயாமல் உழைத்தால் உன் உழைப்பே நீ வசதியாக வாழ வழிகாட்டும். உன்னுடைய உழைப்பே மிகப்பெரிய சொத்தாக மாறும். ஆகவே உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார். இளைஞனும் தன்னம்பிக்கையுடன் திரும்பி வந்தார். ஒருவன் தனது சோம்பலை ஒழித்து விட்டால் அவனது குடும்பத்திற்கு வந்த சிறுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பதை, குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சோம்பல் வாழ்வின் தாழ்வு, உழைப்பே வாழ்வின் உயர்வு.